ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நான் ஆட்டுக்கால் சூப் தான் செய்ய போகிறேன். ரொம்ப ஹெல்த்தியான, ஸ்ட்ரென்த்தான, நம்ம கால்களுக்கும் கைகளுக்கும் வலுவூட்டக்கூடிய அந்த ஆட்டுக்கால் சூப்பை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 1.5 ஸ்பூன் மிளகு எடுத்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்துக்கிறேன். நான் மிளகு கொஞ்சம் கூட போட்டிருக்கேன், ஏன்னா நான் வேறு ஒரு ரெசிபிக்கும் இதை யூஸ் பண்ணிக்குவேன். இதை நல்லா நான் ஃபைன் பவுடராக அரைச்சிட்டு காமிக்கிறேன். பாருங்க, நல்லா அரைச்சாச்சு. இப்போ நான் ஒரு குக்கரில் கழுவி வச்சது க்ளீன் பண்ணியிருக்கிறேன். இப்போ இதில் கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கிறேன். நான் இன்றைக்கி 8 கால் போட்டிருக்கேன். 2 ஆட்டோட கால் வாங்கியிருக்கேன். அதில் ஒரு கைப்பிடி வெங்காயம் போட்டுக்கோங்க. ஒரு கைப்பிடி தக்காளி, கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் அந்த மிளகும் சீரகமும் நுணுக்கி வச்சுருக்க பவுட்ரு போட்டுக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன். கொஞ்சம் கொத்தமல்லி இலை போட்டுக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கல் உப்பு. இப்போது தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் 4 பேருக்கு தண்ணி ஆட் பண்ணணும். ஆனால் 4 கிளாஸ் சூப் எனக்கு தேவைப்படுது. ஸோ அதனால் நான் 4 கிளாஸ் ஊற்றிக்கிறேன். அவ்வளோதான். நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதை விசில் விட்டு எடுத்துட்டோன்னா நல்ல சூப்பரான சுவையான சூப் ரெடி ஆகிடும். நான் என்னோடய குக்கரில் ஒரு 10 விசில் கிட்ட விடுவேன். நான் குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுனால நல்லா வேக வச்சு தான் கொடுப்பேன் நான். அதனால் ஒரு 10 விசில் கிட்ட நான் விடுவேன். உங்களுக்கு உங்களோட குக்கரில் எப்படின்னு பார்த்துக்கோங்க. ஸோ குக்கரை மூடி நான் விசில் போட்டிருக்கேன். இப்போ தான் போட்டிருக்கேன். ஒரு 10 விசில் வரைக்கும் நான் வெயிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். பார்க்கறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நம்ம எண்ணெய்லாம் எதுவுமே போடலை. ஆனால் இந்த காலில் உள்ள இந்த குட் கொலஸ்ட்ரால் எப்படி அழகாக சூப்பராக எண்ணெய் மாதிரி மிதக்குது பாருங்கள். ஸோ இந்த கொழுப்பு மாதிரி மிதக்குதில்ல, இதுதான் நம்மளோட போன்ஸில் இருக்கிற நம்ம போன்ஸில் இருக்கிற அந்த எலும்பு மஜ்ஜைகள் இருக்குல்ல, அதெல்லாம் ஸ்ட்ரென்தன் ஆகிறதுக்கு, ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு, ஸ்ட்ரென்தன் பண்ண இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இதை நம்ம ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தோம்னாக்கா இந்த சூப்பு நமக்கு இந்த மூட்டு வலி, கை கால் வலி அதெல்லாம் வரவே வராது. பிகாஸ் இதில் அவ்வளோ சத்துக்கள் இருக்குது. ஸோ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இப்போது குழந்தைங்களுக்கு இந்த சூப் தான் கொடுக்க போகிறேன். கொஞ்சோடு கடைசியாக ஃப்ளேவருக்கு நான் இந்த கொத்தமல்லி இலையை போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுக்க போகிறேன். நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். குழந்தைங்களுக்கு இதே மாதிரி செஞ்சு கொடுங்க. குழந்தைங்க கை கால் வலி எல்லாம் சரியாக போயிடும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சூப்பு. அது மேலே மிதக்குது பாருங்கள் அந்த சூப்பில். அதுதான் நம்ம எலும்புகளுக்கு ரொம்ப உரமானது. ஸோ அதை மிஸ் பண்ணிடாதீங்க. வளர்கிற குழந்தைங்களுக்கு இதை அடிக்கடி செஞ்சு கொடுங்க. நீங்கள் நானும் என்னோடய குழந்தைங்களுக்காக தான் இதை ரெடி பண்ணியிருக்கேன். நீங்களும் இதே போல் உங்கள் குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுத்து ஆரோக்கியமான வாழ்வை பரிசாக கொடுத்துருங்க. தேங்க்யூ ஆல். பாய்.